எப்பா முக்கியமான வேலை இருக்கு, இங்க வாங்க. தமிழ்நாடு முழுக்க மின்வெட்டால் மக்கள் அவதிப்படுறாங்க. மின்சார கட்டணத்தினுடைய விலை உயர்வு இது குறித்தெல்லாம் எந்த பதிலும் இல்லாத, எந்த அக்கறையும் இல்லாத, எந்த அறிவும் இல்லாத சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் அரசு வழக்கறிஞர் பொறுப்பை பதவியை ஆடி ஆஃபர்ல விக்கிற மாதிரி வித்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய துறையில நடக்கக்கூடிய இவ்வளவு பெரிய ஊழல் குறித்து இதுவரைக்கும் சிடி நிர்மல்குமார் அவர்கள் வாய் திறந்திருப்பாரா? கரெக்டா கட்டுவிட்டா வாய் திறந்து பேச மாட்டேன். சிடி நிர்மல்குமார் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்றாரு, நாளைக்கு ஒரு வாய்ப்பு வருமானால், காலம் கனியுமானால் நாங்கள் குரல் கொடுப்போம், வரும்பொழுது நாங்க குரல் கொடுப்போம், கிரெடிட் எடுத்துப்போம். அதுதானே கிரெடிட்டை திருடுறது மட்டும்தான் வேலையா வச்சிருக்கீங்க, வேற என்ன வேலை? ஒரு எம்எல்ஏ மீது பாலியல் புகார் கொடுக்கப்பட்ட ஒரு பெண் என்ன மிரட்டுறாங்க அப்படின்னு ஒரு எம்எல்ஏ மீது குற்றச்சாட்டு வருகிறது. அந்த எம்எல்ஏக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கிறது இந்த அரசு. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? இன்னைக்கு ஒரு அமைச்சருடைய ஆடியோ ரிலீஸ் ஆகி இருக்கு, கொன்னு வெளியே எடுத்துருவேன். அதுக்கு முன்னால அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்றாங்க, அதெல்லாம் நம்ம இதுல சொல்ல முடியாது. அடி கோமால எவன்டாதே பாகில இருக்கிற ராக்கெட் எடுத்து என் ஜாக்கில ஓடுதே. டேய் உனக்கு மூஞ்சில மீச நான் எனக்கு இன்னும் காலை கூட வைக்க விட மாட்டேன், ஏன் பார்டரை தாண்டாத. இந்த டயலாக்லாம் சினிமாக்கு டைட்டிலா வைக்கலாம். அச்சி நெஞ்சில இருக்கிற மஞ்சா டானிங்கெல்லாம் உறிஞ்சு எடுத்துருவேன்டா, பாடு பாக்குறீங்களா? ஏற்கனவே வெளியிட்ட அறிக்கைங்கிறது பட்ஜெட்ல போடப்பட்ட தகவல்களை எடுத்து திருப்பி வெட்டி ஒட்டி இது பண்ணாரு. அதை படிக்கிறதுக்கு என்ன பாடுபட்டாரு, தமிழை என்ன கொலையோ கொள்ளோன்னு கொண்டாருன்னு தெரியும். இந்த அடுத்த அறிக்கை ஒன்று வெளியிடுறாருன்னு சொல்றீங்கல்ல, அந்த அறிக்கைக்கு முன்னாடியாவது ஒரு தமிழ் டியூஷன் போயிட்டு வந்துட்டு அப்புறம் அந்த அறிக்கை வெளியிட சொல்லுங்க. கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் வேற சொல்றாரு, ஏற்கனவே கல்வி ஒத்திசைவு பட்டியல்ல தான் இருக்கு, குறைந்தபட்சம் ஒத்திசைவு பட்டியலுக்காவது கல்வியை கொண்டு வரணும். ஆனா ஏற்கனவே ஒத்திசைவு பட்டியல்ல தானே இருக்கு. இல்ல தம்பி, ஏற்கனவே அமல்ல இருக்கிறத அமல்படுத்துறதா நாங்க ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற. ஊழல் பத்தி பேசுறாங்கல்ல, 100 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி 2 கோடி ரூபாய்க்கு வித்த அந்த விஷயத்துல இதுவரைக்கும் எத்தனை பேரை கைது பண்ணிருக்கீங்க? வித்தவரை கைது பண்ணிருக்கீங்களா? நறுக்கு. பத்திரம் பண்ணி கொடுத்தவரை கைது பண்ணிருக்கீங்களா? நறுக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவரை கைது பண்ணிருக்கீங்களா? நறுக்கு. டிரான்ஸ்பர் போட்ட அதிகாரியை கைது பண்ணிருக்கீங்களா? நறுக்கு. அங்க இருந்து லெட்டர் எழுதின ஹெச்ஆர்என்சி ஆபீசரை கைது பண்ணிருக்கீங்களா? நறுக்கு. மேல ஹெச்ஆர்என்சி ஆபீசருக்கு டிரான்ஸ்பர் போட்ட அதிகாரியை கைது பண்ணிருக்கீங்களா? யார் ஒருத்தரையும் கைது பண்ணல. மாற யாரை கைது பண்ணீங்க? அதுல ஊழல் இருக்கான்னு கேள்வி எழுப்புன ஒரு சாதாரண இளைஞரை தூக்கி 15 நாள் ரிமாண்ட் பண்றீங்க. நறுக்கு நறுக்கு நறுக்கு. அரசையோ அமைச்சரையோ விமர்சிப்பது தேசத்திற்கு எதிரான குற்றமோ பொது அமைதிக்கு எதிரான குற்றமோ இல்ல. ஜனநாயகத்துல முரண்பட்ட குரலை மதிக்க கத்துக்கங்கன்னு நீதிபதி கிளாஸ் எடுத்திருக்கிறாரு. நறுக்கு. கூச்சம் இருந்துச்சுன்னா அந்த வழக்கை வாபஸ் வாங்கிக்கணும். கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாத அரசு அந்த வழக்கை நடத்திட்டு இருக்கு. நீட் தேர்வுக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக மக்கள் போராடிட்டு இருக்காங்க. மாணவர்கள் ரோட்ல உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு அது குறித்து வாயே திறக்காத ஒருத்தர் இருக்கிறாருன்னா இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான். ஊர் எக்கேடு கெட்டா என்ன, என்னுடைய படை பரிவாரங்கள் எவ்வளவு அயோக்கியத்தனங்களை பண்ணா என்ன, எனக்கு 10வது மாடியில ஃபுல் சிவிஓட ஆபீஸ் இருந்தா போதும் அப்படின்னு லக்ஸுரியா என்ஜாய் பண்ற, சொகுசை என்ஜாய் பண்ணக்கூடிய அந்த தன்மைக்கு பேர் கோமாளித்தனமா இல்லையா? டைல்ஸ் போடுறாங்களே, டைல்ஸ் குளு 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 குளுன்னு வீடு ஃபுல்லா ஏசியாம செகண்ட் சேனலுக்கு சிட்டி நல்லா தெரியுதா? முதலமைச்சர் வெக்கமே இல்லாம மேடையில் ஏறி என்ன சொல்றாரு, மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. மக்கள் மகிழ்ச்சியா இருந்தா ஏன் சார் உங்க ஆபீஸ் வாசல்ல அட்டெம்ப்ட் தீ குளிக்கிறதுக்கான அட்டெம்ப்ட்ல ஈடுபடுறாங்க? வெக்கமா இல்ல? கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ கிடையாது அப்படின்னு 2வது முறையா ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. அதை எதிர்த்து இப்ப வரைக்கும் முதலமைச்சர் வாயே திறக்கல சார். என்ன பேசுறா? பினான்சியல் இயர்னுடைய முதல் குவார்ட்டர்ல போன ஆண்டை விட இந்த ஆண்டு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதி 2500 கோடி ரூபாய் குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஆடிட் ரிப்போர்ட் வந்திருக்கிறதா செய்தி வருது. அதை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு இந்த முதலமைச்சருக்கு, இந்த அரசுக்கு, தாவேக்காவுக்கு திராணி கிடையாது. தமிழ்தாய் வாழ்த்த 3வது தான் பாடுவோம் அப்படின்னுட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பப்ளிக்கா ரிலீஸ் பண்றார், செய்தி கொடுக்கிறார். அந்த துணைவேந்தரை கண்டிக்கிறதுக்கு வக்கு கிடையாது, வகை கிடையாது. பாஜகவை கண்டிக்கிறேன், பாஜகவை எதிர்க்கிறேன், பாஜகவினுடைய கோமாளித்தனங்களை எதிர்க்கிறேன் அப்படின்னு உங்க தலைவர் ஒரே ஒரு வார்த்தை பேசுற சொல்லுங்க. என்னடா திருட்டு மொழி பிடிக்கிற? ஏதாவது பேசுறா? இந்த மாதிரியான கேலி குத்துகள் எல்லாம் பண்ணிட்டு எங்கள் தலைவர்கள் குறித்து, தகுதி குறித்து கேள்வி எழுப்புவதற்கு தாவேக்க கோமாளி கூட்டத்திற்கு, பாசிச கோமாளி கூட்டத்திற்கு துளியும் அருகதையோ தகுதியோ இல்லை. ஜோலி முடிஞ்சு.